அதுக்கப்புறம் இதில் மெயினாக மாட்டக்கூடிய கனெக்டர் என்னென்னா ஹார்ட் டிஸ்க். நம்ம இதில் எஸ்எஸ்டி அப்படின்ற ஒரு ஹார்ட் டிஸ்க்கு கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க்குக்கும் எஸ்எம்பிஎஸ்லேருந்து வரக்கூடிய இந்த பவர் கனெக்டர் 15 பின் இருக்கும். இந்த பவர் கனெக்டராக மாட்டிக்கிறேன். அதே மாதிரி எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க்கு கொடுக்கக்கூடிய டேட்டா கேபிள், இந்த டேட்டா கேபிளை சாட்டா பின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சாட்டா பின்னில் நான் கனெக்ட் பண்ணுறேன். 7 பின் இருக்கும் அதில். அதே மாதிரி எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய இந்த பேனலையும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதை மாட்டிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹார்ட் டிஸ்க்கை கீழே ஸ்க்ரூ ட்ரைவ் போட்டு டைட் பண்ணால் போதும். அதே மாதிரி அடிஷ்னல் ஹார்ட் டிஸ்க் வேணும் அப்படின்னா வழக்கம் போல் நான் ஒரு சிஸ்டமில் யூஸ் பண்ணக்கூடிய ஹார்ட் டிஸ்க்கையோ, நார்மலாக ஒரு சிஸ்டமில் யூஸ் பண்ணக்கூடிய ஹார்ட் டிஸ்க் இல்லை லேப்டாப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஹார்ட் டிஸ்க்கை நான் கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு சாட்டா போட்டு மாட்டி அடிஷ்னல் ஹார்ட் டிஸ்க் எனக்கு வேணும் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி ஒரு கேபினெட்டுக்குள்ளே இந்த இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்ணி ரெடி பண்ணால் இதுக்கு பேர் சிபியு. ஸோ இதை நான் ப்ராப்பராக ஒரு டிவைசஸ்லாம் வாங்குகிறேன், அசம்பிள் பண்ணுறேன். அசம்பிள் பண்ணிவிட்டு ஒரு கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணாலே சிஸ்டம் ஆன் ஆயிரும், ஒர்க் ஆகும். இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே எங்கள் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். இதை ரிலேட்டடாக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.